நான் கடினமான இடத்துல வேலை செய்கிறேனே, எனக்கு அதுக்கேற்ற பலன் இல்லைன்னு நினைப்பீங்க. இல்லை பிரியமானே, தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்யுங்க. கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் தருவார், நிச்சயமாக தருவார். அவர் நம்மை பலப்படுத்துவார். பிரேஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை மிகவும் ஆசைப்பார். அநேக நாட்கள் கழித்து மீண்டும் ஊழியத்தில் ஈடுபடும்படியாக செபித்த, என்னை பல விதங்களில் கைத்தாங்கின உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பேச போகிற வார்த்தை, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். உலகத்தை வாழ்க்கையில் நமக்கு பல விதங்களில் சோர்வு வரும். பல வியாதிகள் நமக்கு சோர்வு உண்டாக்கும். ஓடும் போது சோர்வு வரும், இளைப்படையும். அதே மாதிரி வேகமாக ஒரு காரியம் செய்யும்போது சோர்வு வரும். திரும்ப 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 வீட்டில் சண்டைகள் வரும்போது சோர்வு வரும். பண பற்றாக்குறையில் சோர்வு வரும். மீண்டும் மீண்டும் கடனை அடைக்கும்போது சோர்வு வரத்தான் செய்யும். இதெல்லாவற்றையும் பலவற்றை நான் அனுபவித்திருக்கிறேன். சிறு வயது என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறேன். வியாதினால் பல நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கேன், அழுதுருக்கிறேன், வேதனைப்பட்டிருக்கேன். ஆனால் அவ்வப்போ ஏசப்பா தங்கம், இன்னும் நீ ஊழியத்தில் ஈடுபடணும், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தேன்னு சொல்லுவார். அப்புறம் நான் எழும்பிடுவேன். 1 ராஜாக்கள் 19:4 எலியா பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தார். பாகால் தீர்க்கதரிசியுடைய எல்லா விதமான மந்திரங்கள், தந்திரங்கள், எல்லா பேய்களின் ஆவில ஒரே ஜபத்தை அடக்கினான். வானத்திலிருந்து அக்கினியை வருவித்தான். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரே மெய்யான தேவன் நிரூபித்தான். நிரூபித்த ஏற்பாடு, இந்த பயங்கரமான தீர்க்கதரிசி ஒரு பெண்ணுக்காக பயந்து அவள் நிமித்தமாக கொலை செய்வான்னு சொன்னதுனால பயந்து சூறை செடிகளை போய் அடிச்சுட்டான். சோர்ந்து போயிட்டான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பத்தை கொடுத்து, 2 முறை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, தேவனுடைய பருவத்தில் ஏற வச்சு தேவனே அவனோடு கூட நேராக பேசுகிறார். அருமையான தேவச்சனங்களே, ஊழியத்து நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். எத்தனை நாள் நான் ஊழியம் செய்தும் பலன் இல்லையே, பயன் இல்லையே. ஒருவேளை நீங்கள் மற்ற ஊழியர்களை பார்ப்பீங்க, பணக்கார பெரிய பெத்த பேர் எடுத்த ஊழியர்களாக பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ள நான் கடினமான இடத்துல வேலை செய்கிறேனே, எனக்கு அதுக்கேற்ற பலன் இல்லைன்னு நினைப்பீங்க. இல்லை பிரியமானே, தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்யுங்க. கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் தருவார், நிச்சயமாக தருவார். அவர் நம்மை பலப்படுத்துவார். யோசித்து பாருங்கள், மத்திய 15:22 அங்கே 5000 புருஷனுக்கு அதிகமானவங்க பசியில் வாடுறாங்க. 3 நாள் இரவும் பகலும் உண்ண உணவருக்கு இல்லை. ஏசப்பா அவருடைய பசியை அறிந்தார். ஏன்னா ஏசப்பா வாழ்ந்த இடம் லேசான இடம் கிடையாது, ஒரு கிராமம். கிராமம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அதுலேயும் சொல்லப்போனால் பழங்காலத்து கிராமம். ஒரு கிணறு தான் இருக்கும். எல்லா பெண்களும் போய் பூஜாவில் தண்ணி எடுத்து வரணும். சிறுவர்கள் சின்ன வயதிலேயே வேலை செய்யணும். ஏசப்பாவும் தன்னுடைய தாப்பனுக்கு கட்டையெல்லாம் தூக்கிட்டு எல்லா தச்சு வேலையும் செய்கிறார். அவரும் இழைப்படைந்தார் சொல்லி நம்ம யோவான் 4:6 பார்க்கணும். ஸோ இன்றைக்கு நீங்கள் ஒரு கேன்சர் நிமித்தம், ஹீமோஃபீலியா நிமித்தம், ஓவர் ப்ளீடிங் நிமித்தம், இல்லை பலவிதமான கடன் துறை நிமித்தம், வியாபார சூழல் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்து பாருங்க பிள்ளைகளா, நிச்சயமாக என்ன பலப்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பலப்படுத்துவார், அது சந்தேகமே இல்லை. நாம் இப்பொழுது செபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, அருமையான நம்முடைய மக்களை கண்ணோக்கி பார். எதை நிமித்தம் அவங்க சோர்ந்திருக்கான்னு உனக்கு தெரியும்.
அந்த சோர்வை நீக்கமாக தான் கூடும். எத்தனை மருந்து மாத்திரை எடுத்தாலும் அநேக வியாதிகள் சுகமடைவதில்லை. அநேக முறையில் நமக்கு அது ஃபெயிலியர் தான் வருது. இப்படியாக மரண வியாதிகள், அதே போல் வீட்டையே மார்ட்கேஜ் வைக்கிற அளவுக்கு வட்டி கடன்கள், வியாபார தோல்விகள், அப்பா பலவிதமான உடலில் ஏற்படுற சோர்வுகளை நீக்கி என் பிள்ளை ஆசீர்வதி. கண்ணீரை தொடை, பெரிய காரியம் செய். உம்முடைய பலன் அவளுக்குள்ளே இருக்கட்டும். ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். அருமையான நேயர்களே, உங்களுக்காக 32ஆம் வயதிலும் 16வது வயதிலும் எனக்கு ஏற்பட்ட மரணத்தில் கர்த்தருக்கு வெளிப்படுத்தினதை பரலோகமே சொந்தமே ஒரு புக் எழுதியிருக்கேன். இதுவரைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு புக்கை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆகையினால பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க, தேவனை நேசிக்கிறவங்க, நம்முடைய பார்ட்னர்ஸ் எல்லாரும் இந்த புக்கை வாங்கி பயனடைங்க. ஜஸ்ட் 300 rupees தான். போஸ்டில் வேணாலும் எங்களுக்கு தெரிவிங்க. ஆண்டவர் ஆசைப்பார். கடைசி காலத்துக்கு அந்த புக்கு ஒரு பெரிய தெளிவு ஏற்படுத்தும்.